ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பிரெட் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 4 உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதோடவே 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். இதுலேயே பருப்பு, மல்லி, மிளகா, பெருங்காயம் எல்லாம் வறுத்து அரைச்சிருக்கிறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு, பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கலாம். உங்களுக்கு கரம் மசாலா பிடிக்கும் அப்படின்னா இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டு கலந்துக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா மையாக வெந்திருக்கணும். வேகாமல் ஒன்றும் பாதியமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்டஃப் பண்ணும்போது ப்ரெட்டோடு சேர்த்து பிச்சுட்டு வந்துடும். அதனால் நல்லா வெந்திருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. புது உருளைக்கிழங்கு அப்படின்னா சீக்கிரமாக ஒரு 2 விசில் வெந்துடும். கொஞ்சம் பழைய உருளைக்கிழங்கு அப்படின்னா ஒரு 4-5 விசில் விட்டால் நல்லா வெந்துடும். இப்போ நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம மேல் மாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். மேல் மாவுக்கு நான் வெறும் கடலை மாவு தான் போட போகிறேன். சில பேர் கடலை மாவோட அரிசி மாவு, மைதா மாவு எல்லாம் போடுவாங்க. நான் வெறும் கடலை மாவு தான் எடுத்திருக்கேன். என்னடா அகலமான பாத்திரமாக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு, வாழைக்காய் பஜ்ஜி எல்லாம் போடும்போது அதை மாவில் தோய்ச்சி அப்புறம் எண்ணெயில் போடுவோம். நம்ம அதை பிடிச்சிட்டே தோய்ச்சி எண்ணெயில் போடுவோம். ஆனால் ப்ரெட் அப்படி பண்ண முடியாது. ப்ரெட்டு பிச்சுட்டு வந்துடும். அதனாலமா இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் கலந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ப்ரெட்டை நடுவில் வச்சு கையாலேயே இந்த மாவை ப்ரெட்டில் எடுத்து ஊற்றணும். ப்ரெட்டு மேலே எடுத்து ஊற்றி எல்லா சைடும் படுற மாதிரி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். அதனால தான் நான் அகலமான பாத்திரத்தில் மாவு கலக்கிறேன். இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம பஜ்ஜி மாவுக்கு என்னெல்லாம் போட்டு கலப்போமோ அதை போட்டு கலந்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெருங்காயப்பொடி, உப்பு, கொஞ்சோண்டு நான் இந்த பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி தலையும் போட போகிறேன். அது எதுக்கு அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு அங்கே க்ரீனாக அழகாக இருக்கும். அதனால் போடுறேன் நான். நீங்கள் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் விற்குது இல்லைங்களா, அதை வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம்தான். இப்போ இதில் சீரகத்தூள் போட்டால் நல்ல வாசனையாக இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் என்னை தவிர யாருக்குமே சீரகம் பிடிக்காது. அதனால் பஜ்ஜியில் போடுறது பிடிக்காது. அதனால் நான் சீரகம் போடல. உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கலாம். எல்லாம் ஒரு சேர நல்லா கலந்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாம். இதுக்கு நம்ம வாழைக்காய் பஜ்ஜிக்கெலாம் கரைப்போம் இல்லையா, அதை விட கொஞ்சம் போல் தண்ணியாக கரைக்கணும். ரொம்ப தண்ணியாக கரைச்சோன்னா என்ன வரும், கொஞ்சம் தண்ணியாக கரைக்கணும். ஏன்னா இப்போ இந்த வாழைக்காய் அதுலலாம் மாவை உறிஞ்சிக்காது அதெல்லாம். ஆனால் ப்ரெட்டு மாவை உறிஞ்சிக்கும். அதனால கொஞ்சம் தண்ணியாக இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சிக்கலாம். நம்ம தோசை மாவு கரைப்போம் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் இந்த பக்கம் காயிட்டும். நம்ம அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். 2 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். அதில் ஒரு ஸ்லைஸில் இதை ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். நல்ல ஓரம்லாம் அந்த கார்னர்லலாம் நல்லா ஸ்டஃபிங் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஏன்னா அப்புறம் நம்ம பொரிச்சு எடுக்கும் போது பார்த்திங்கன்னா நடுவில்லாம் நல்லா மசாலா இறங்கியிருக்கும், ஓரத்துலலாம் வெறும் ப்ரெட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதை இன்னொரு ஸ்லைஸ் மேலே வச்சுட்டு இப்படி நம்ம பிளேட்டில் அப்படி நல்லா அழுத்தி எடுத்தோன்னா ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டிக்கும். இல்லைனா நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது அப்படி தனித்தனியாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ நல்லா ஒட்டிக்கிச்சு. இப்போ துவைச்சிட்டு இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இது டக்குன்னு இருக்குது. நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ப்ரெட்டும் உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும். இது எண்ணெய் வாருமான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு எண்ணெய்லாம் ரொம்ப குடிக்காது. எண்ணெய் குடிக்காதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அந்தளவுக்கு ரொம்ப எண்ணெய் வாரிலாம் எடுக்காது. நம்ம எடுத்து வச்சுட்டு டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சம் எண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ அது நம்ம 2 ஸ்லைஸ்க்கு போட்டோம் இல்லையா, இப்போ இந்த ஸ்லைஸில் ஒரே ஸ்லைஸில் நம்ம கார்னர்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு 2-3 ப்ரெட் ஸ்லைஸில் நம்ம கார்னரில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ இந்த ஒரு ஸ்லைஸை நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாம். 2ஆக கட் பண்ணிக்கிட்டு ஒரு பீஸில் நம்ம ஸ்டஃபிங் வச்சுட்டு இன்னொரு பீஸை அது மேலே வச்சுட்டு நம்ம அழுத்தி நம்ம துவைச்சி போட போகிறோம். இப்போ இன்னொரு பீஸாக மேலே வச்சுக்கலாம். மேலே வச்சு இப்படி உள்ளங்கையில் நம்ம அப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணோன்னாவே நல்லா ஒட்டிக்கும். அது நம்ம பெரிய பீஸாக இருக்கிறனால பெரிய ப்ரெட் 2 ஸ்லைஸ் போட்டதுனால நம்ம கையில் உள்ளங்கையில் வச்சு அமுக்க முடியாது. அதனால் நம்ம பிளேட்டை வச்சு அமுக்கணும். இப்படி தான் நம்ம கையால் அப்படி மாவை எடுத்து ஊற்றணும். எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா இப்படி இந்த மாதிரி எல்லா சைடும் படுற மாதிரி மாவு ஊற்றிட்டு இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம்.
எடுத்துடலாம். இது வந்து நம்ம ஆசைக்கு என்றைக்காவது ஒரு நாள் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. ஆரோக்கியத்துக்குன்னு சொல்ல முடியாது, நம்ம ஆசைக்கு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். என்றைக்காவது சீட் மீல் டே வச்சுருப்போம் இல்லைங்களா, அன்றைக்கி வந்து இது மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். நம்ம யூஸ்வலாக இட்லி தோசையே காலையில் சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னா இது செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு 2 ஸ்லைஸில் பொரிச்சு எடுத்தோம் இல்லைங்களா ப்ரெட்டு, அது எப்படி நம்ம பீஸாக கட் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து 4 பீஸ் வருங்க. 4 பீஸ் வரும். உள்ளே பார்க்குறதுக்கு நம்ம கட் பண்ண அப்புறம் நம்ம உள்ளே பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருக்கும். நம்ம உள்ளே வந்து அந்த ஸ்டஃபிங்க்கு மேலே க்ரீன் சட்னி கூட வச்சுருந்தோன்னா அப்படியே வந்து க்ரீனு, அந்த ஸ்டஃபிங் உள்ளே இருக்கிறது ரெட்டு, இதெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த ப்ரெட் கலர், ஒயிட் கலர் அதெல்லாம் பார்க்கவே அழகாக இருக்கும். இது நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்குங்க. அதுவும் நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கெலாம் சாப்பிட்டோன்னா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ இந்த இதுவும் வெந்துருச்சு, இதை எடுத்துக்கலாம். கார்னர்ஸ் கட் பண்ணது எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருக்கேங்க. செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.